ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். கிலோமீட்டர் பார்க்க போகிறோன்னா பிட்காயின் அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியாவான $74,000 to $72,000. ஸோ இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,600 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ டே பை டே எதனால் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு கிராஷ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஒவ்வொரு நாளுமே கிரிப்டோ மார்க்கெட்டில் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா $1 billion வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு, போத் இந்த லாங் அண்ட் ஷார்ட்டில். அண்ட் நெக்ஸ்ட் பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ இதில் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸில் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28% வரைக்கும் கிராஷ். அது எங்கேருந்து ஃபாலோ ஆயிருக்குன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $98,000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $70,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே நம்ம ஆல் டைம்லேருந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 44% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிராஷு. அண்ட் நம்ம ரெகுலர் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா பிடிசிக்கு இந்த $74,000 to இந்த 72 அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 71 இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டான ஏரியா வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் தான் வந்து கொடுத்தாகணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் $70,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ பிட்காயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் டை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ பிட்காயினுக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒரு ஹோப்னா இந்த வீக்லியில் இருக்கக்கூடிய 200 EMA மட்டும் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னா கிட்டத்தட்ட 68,318 இந்த ஏரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த சப்போர்ட்டில் இருந்து மட்டும் பிட்காயின் வந்து பவுன்ஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $54,000 வரையும் பிடிசி ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ ரீசெண்ட் வீக்ஸாக பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்கு. பட் கொஞ்சமாவது ஒரு ரெக்கவரி பம்பே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம தான் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வீக்லி ஆர் மந்த்லியில் பார்த்தோன்னா ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு. அதுக்கப்புறம் இதனால் லிக்விடிட்டியுமே மேலே தான் வந்துருக்கு, சிஎம்இ கேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்துருக்கு. இருந்தாலுமே பிட்காயினால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பம்ப் ஆக முடியல. ஸோ அதுக்கான மேஜர் ரீசன் வந்து யூஎஸ் அண்ட் ஈரானோட வார் டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிராஷ் ஆகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ யூஎஸ் அண்ட் ஈரானோட இந்த பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொலாப்ஸ் ஆகிருக்கிறதால திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிட்காயின் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னே வந்து சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு சில்வருமே திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வந்து கிராஷ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதோட ஹைலேருந்து இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 39% வரையும் டம்ப்பு. அண்ட் இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட $90 $73 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. ஸோ சிங்கிள் டேல வந்து பார்த்தீங்கன்னா 18% வரையும் கிராஷு. ஸோ ஆப்வியஸாக இந்த கிராஷோட இம்பாக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அண்ட் பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ பிட்காயினே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகலாம் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கொடுக்கலாம்னு நினச்சாலுமே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கிராஷ் ஆகுது, இல்லை சில்வர் வந்து கிராஷ் ஆகுது, அப்படி இல்லையா யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ அதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பிட்காயினில் இருக்கிறதால திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து கிராஷ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு பிடிசி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன் பிட்காயினால் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பம்ப் வந்து கொடுக்காம இருக்கிறதே. ஸோ பிட்காயினுக்கு வீக்லியில் இன்னொரு மோசமான ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர். ஈவன் நேற்று வீடியோலையுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது மட்டும் ப்ளே அவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆகக்கூடாது. இது வந்து ப்ளே அவுட் ஆச்சுன்னா பிடிசி ரொம்ப மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து ஆகணும். ஸோ ஆல்ரெடி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்று பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் இந்த 200 EMA சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பவுன்ஸ் வந்து கொடுத்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அவுட் ஆகாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்டேட் வந்து பண்ணிவிடும். சப்போஸ் அந்த 200 EMA பிரேக் டவுன் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி $54,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹார்டான ஒரு டைம் தான் கிரிப்டோ ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே. பட் மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து இருந்துடாது, கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்து கொடுக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் இந்த நியூஸஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வந்து கொடுத்துருக்கேன். பட் கூடிய சீக்கிரமே பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். எதனாலனா இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்ட் ஏரியானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஒரு பக்கம் இந்த கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பிட்காயின் வந்து பை பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் கூடிய சீக்கிரமே பெரிய ஒரு பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு வந்து வரணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், காரணம் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுற வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப விஷயம் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.